FSD ஜாப்ஸ்க்கு என்னெல்லாம் ஸ்கோப் இருக்கு ஃபியூச்சர்ல? ஐடில வந்து ஜாபே இல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல நான் எந்த மாதிரி கம்பெனிஸ் சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணணும்னு? ஒரு FSD கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே ஃபோர்சஸ் அந்த மாதிரி கம்பெனிஸோட எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமானா? ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டெக் டாக்ஸ். இது டெக் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை டெக் இண்டஸ்ட்ரி பீப்புள் வச்சே கிளியர் பண்ணுறதுக்கான ஷோ. ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்கள் டவுட்ஸாகவே இருக்கும். இன்றைக்கி நம்ம கூட காயத்ரி மென்டர் இருக்காங்க. அவங்களுக்கு மொத்தமாக 12 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எதுலன்னு கேட்குறீங்களா? ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில். ஹாய் மேம், வெல்கம் டு த ஷோ. யா ஹாய். ஸோ இன்றைக்கி வந்துட்டு FSD, அதாவது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அப்புறம் வந்துட்டு என்ன சேலரி கிடைக்கும், என்ன பண்ணால் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகலாம், இப்படி எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, நான் இப்போ FSD படித்து முடிக்கிறேன். படித்து முடித்தவொடனே FSD ஜாப்ஸுக்கு என்னெல்லாம் ஸ்கோப் இருக்குது ஃப்யூச்சரில், நான் எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அண்ட் எவ்வளோ சேலரிலேருந்து எவ்வளோ சேலரி வரைக்கும் என்னால் போக முடியும் ஃப்யூச்சர்லன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு வந்து என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் ஜாப் கிடைக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மென் ஸ்டாக் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட்லேயும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் ரியாக்ட்டுக்கு பதிலாக ரியாக்ட் நேட்டிவ் படிச்சிங்கன்னா உங்களால் மொபைல் ஆப் டெவலப்பர்னும் போய்க்கலாம். ஸோ சேலரி வந்து மற்ற பூட் கேம்ப்லாம் அட்டன் பண்ணிவிட்டு 25 lakh சேலரி, ஸோ 19 lakh சேலரி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அதெல்லாமே டோட்டலி ஃபேக். ஸோ ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஜஸ்ட்டு வந்து 3 to 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களோட ஸ்கில்ஸை பொறுத்து 2 to 3 yearsலேயே உங்களால் 6 lakh to 9 lakh per annum கெயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து தான் நம்மளோட சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர்ஸோட நிலைமை தான் என்ன? நிஜமாலுமே உங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்குமா இல்லை கிடைக்காதா? எப்படி இருக்குது இண்டஸ்ட்ரி? ஆக்சுவலாக வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து சில டைம்ஸ் வந்து பூம் ஆகுது, சில டைம்ஸ் பூம் ஆகலை. ஐடியில் வந்து ஜாபே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. எப்பயுமே நமக்கு ஐடி இண்டஸ்ட்ரீஸில் ஓப்பனிங் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. லைக் கூகுள், அமேசானில் கூட ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர்ஸ் தான் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஏன் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்லை. ஸோ அவங்களோட ஸ்கில்ஸையும் அவங்களோட நாலேஜஸையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டா கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். ஸோ அவங்க எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, வெறும் தியரட்டிக்கலாக மட்டும் கற்றுக்காம ஸோ டே பை டே வந்து அவங்களோட ப்ராக்டிக்கல் நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ நிறைய கோடிங் பிளாட்ஃபார்ம் போய் யூஸ் பண்ணி அவங்க கோடிங் ப்ராக்டிஸ் பண்ண அவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். ஸோ இப்போ நான் கேட்க போகிற கொஸ்டின் வந்துட்டு ரொம்ப காமனாகவே நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்லாம் கேட்குறது தான். லைக் வந்துட்டு ஆல்ரெடி யூடியூப்பில் நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் இருக்குது, நான் அதை வச்சே படிச்சுக்கலாம்ல, அதுவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ஜாப் கிடைக்க, அப்படி கேட்குறாங்க. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா நிஜமாலுமே அவங்களுக்கு ஜாப் ஃபெச் பண்ணி தர அளவுக்கு? கண்டிப்பாக யூடியூப்பில் நிறைய கற்றுக்கலாம். யூடியூப்ஸில் நிறைய வீடியோஸ் இருக்குது. நமக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்தாலே நம்ம ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோஸ் தான் பார்க்குறோம். பட் அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னா, ஒரு யூடியூப் வீடியோவில் நீங்கள் பார்த்து ப்ராக்டிக்கலாக பண்ணுறப்ப உங்களுக்கு டக்குன்னு ஒரு இடத்துல இது ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்னு ஒரு டவுட் வரும். அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சனல் மென்டர் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு பர்சனல் மென்டர் இருப்பாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக நிறைய கற்றுக்க முடியும். ப்ளஸ் அதில் வந்து நமக்கு சர்டிஃபிகேட்ஸும் இருக்கும். ப்ளஸ் அந்த கோர்ஸ் முடிக்கிறப்ப ஃபைனலாக நீங்கள் ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் மாதிரியும் கிடச்சிரும். ஸோ அப்போ நமக்கு வந்து நாளைக்கு ஒரு ஜாப் போகிறப்பயே எந்த கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, என்ன சர்டிஃபைடாக இருக்கீங்களா, ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணிங்களான்ற கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறப்ப ஆன்சர் கிடச்சிரும். ஸோ திஸ் இஸ் அ பெஸ்ட் வே when compared to YouTube videos. ஓகே, இப்போ நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் TCS, NQT, அதுக்கப்புறம் கோட் விட்டா அந்த மாதிரிலாம் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ நான் வெறும் FSD கோர்ஸ் படிச்சுன்னாவே அந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட முடியுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுக்கு? ஒரு FSD கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே நம்மளால் வந்து ஒரு இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி கம்பெனிஸோட எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமானா 50-50 தான். ஸோ 50% முடியும், 50% முடியாது. அப்போ நான் அதை வந்து கிளியர் பண்ணணும்னா இன்னும் நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, FSD கோர்ஸ்லேயே உங்களுக்கு கோடிங் கொஷின்ஸ் கிளியரன்ஸ்னு ஒரு இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேக்கரேங்க், கோட்ரத் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லலாம் போய் நீங்கள் கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ளஸ் லாஜிக்கல் ஸ்கில்ஸ் ஓரியன்டான கொஷின்ஸை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்களா உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ட்ரி எலிவேட் சேனல்லே வந்து
இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் இன்ஃபோசிஸ் பேஸ்டு கம்பெனிஸோட சீட்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போய் இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸ் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபாலோவர்ஸே எடுத்துக்கோங்களேன். ஒரு சிலர் ஜாப் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு எஃப்எஸ்டி கோர்ஸ் எடுத்து முடிச்சிட்டேன். ஆனால் வந்துட்டு எனக்கே தெரியும் அந்த கோர்ஸ் வச்சுட்டு என்னால் வந்துட்டு அந்த கோர்ஸ் வச்சு மட்டும் என்னால் வந்துட்டு அந்த டாப் 5 கம்பெனிஸ்குள்ளே போக முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் எந்த மாதிரி கம்பெனிஸ் சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணணும்னு கேட்குறாங்க. யா ஆக்சுவலாக வந்து எல்லாரோட கெரியர் கோல்லையுமே வந்து ஒரு டாப் லெவல் கம்பெனியை வந்து சூஸ் பண்ணணும். லைக் கூகுள், அமேசான். ஏன்னா அதில் தான் வந்து நமக்கு ஹை பேக்கேஜஸ் ஆஃப் சேலரி கிடைக்கும். பட் வந்து நமக்கு எடுத்தோடனே ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே நம்மளால் அந்த கம்பெனிஸில் வந்து அந்த இன்டர்வியூஸை நம்மளால் கிளியர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ என்னோட சாய்ஸஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாப் லெவல் கம்பெனிக்கு போகிறத விட ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, ஒரு டாப் லெவல் கம்பெனியில் நீங்கள் டேரெக்டாக டெவலப்மெண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். பட் நீங்கள் ஸ்டார்ட் அப் போனீங்கன்னா உங்களால் டெவலப்பர் ஒர்க் பண்ண முடியும், டெஸ்டிங் கற்றுக்க முடியும், ப்ளஸ் கண்டென்ட் டெவலப்மெண்ட்லேயுமே உங்களுக்கு நாலேஜ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஓரளவு நாலேஜஸ் கெயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களால் வந்து ஒரு செகண்ட் லெவல் எம்என்சிஸ் சூஸ் பண்ணுங்கள். லைக் வந்து பாஷ், டிசிஎஸ், சிடிஎஸ் இந்த கம்பெனிஸில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பாத் வந்து டாப் லெவல் எம்என்சிஸ்க்கு இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ஸ்க்கு வரலாம். ஒரு எஃப்எஸ்டி கோர்ஸ் எடுக்கிறோன்னா ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அண்ட் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ப்ளஸ் நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க இல்லையா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராஜெக்ட்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஓகே, ஸோ ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க, அந்த கோர்ஸ் வந்து முடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ரியல் வேர்ல்டாக கம்பெனியில் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். டேரெக்டாக போய் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் அவேர்னஸே இல்லாமல் ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சுட்டு போகிறப்ப உங்களுக்கு இப்படி தான் இருக்கமா, ஃப்ரண்ட் அண்ட் இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணணும், பேக் அண்ட் இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணணுன்ற கிளாரிட்டி கிடச்சிரும். நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி வந்து ஒரு இ-காமர்ஸ் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் தான் கொடுப்பேன். பட் என்னோட ஸ்டூடெண்ட்லேயே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பண்ண ப்ராஜெக்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்னென்னா, மொபைல் ஆப்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், வெப் ஆப்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸிங் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூலுக்கு ரீச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேரண்ட்டுக்கு ஒரு மெசேஜஸ் வர்றதும், அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூல்லேருந்து கிளம்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு 30 மினிட்ஸில் உங்கள் கிட்ஸ் வந்து ரீச் ஆயிடுவாங்கன்ற மெசேஜஸும் வர மாதிரி ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப் கூட உங்களால் டெவலப் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் அ மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் பற்றி எங்களுக்கு இருந்த டவுட்ஸை கிளியர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஓகே, ஸோ உங்களுக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மேம் வச்சு அட்ரஸ் பண்ண பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வரப்போகிற பாட்காஸ்ட் வந்துட்டு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரப்போகிற உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பாட்காஸ்ட். ஸோ அதை மறக்காமல் பாருங்கள். பார்க்கணுன்னா என்ட்ரி எலிவேட் கோடிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.